குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15 2025 செவ்வாய்க்கிழமை என்ன கண்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கண்டஸ்ட் பார்த்துடலாம். அதாவது சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக வந்து பார்த்தீங்கன்னா MS ஸ்ரீவாஸ்தவா வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் ராஜஸ்தான் மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியான MM ஸ்ரீவாஸ்தவா வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக வந்து பார்த்தீங்கன்னா பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த KR ஸ்ரீராம் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க ரெண்டு பேருமே. ஓகேவா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள். கல்வி வளர்ச்சி நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுறோம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. யாருடைய பிறந்தநாளை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோன்னு கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொடங்குறாங்க. இன்றைக்கி கல்வி வளர்ச்சி நாள், அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 15 தொடங்குறாங்க. TNPSC படிக்கிறவங்க டேட்டோட நோட் பண்ணிக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்த சென்னை சுங்கத்துறையில் தூய்மை மற்றும் சுகாதாரத்திற்கான சிறந்த முயற்சிகளை அங்கீகரிக்கும் வகையில் 2023-24 ஆண்டுக்கான தூய்மை விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. சென்னை மீனம்பாக்கம் சுங்கத்துறைமுக அலுவலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்தா போது. காமராஜரை பற்றி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. எதுவுமே ரொம்ப ஸ்கூல் புக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் எதுவும் இல்லை, அதனால் அதை ஒமிட் பண்ணிவிட்டேன். நீங்கள் தனியாக வந்து காமராஜரை பற்றி படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா பெறப்படும் மனுக்கள் மீது 45 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா தீர்வு காணப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கூடுதல் தலைமைச் செயலரான அமுதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் நகராட்சியில் முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வைக்கிறாரு. இந்த திட்டம் முதல்வர் முகவரி துறை வழியாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படின்ற வெற்றியை தொடர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது ஜூலை 15 சிதம்பரம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தொடங்கி வைக்கிறாரு சிஎம். ஓகேங்களா? அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சுபான்ஷி சுக்லா வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு புறப்பட்டிருக்காரு. இந்திய விண்வெளி வீரரான சுபான்ஷி சுக்லா வந்து பார்த்திங்கன்னா AXIM-4 விண்வெளி திட்டத்தைச் சேர்ந்த மற்ற 3 விண்வெளி வீரர்களை சேர்ந்தவர்கள் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 18 நாட்கள் தங்கியிருந்த பிறகு டிராகன் கிரேஸ் அப்படின்ற விண்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு திரும்புகிற பயணம் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை தொடங்கியிருக்காங்க. முதலில் திட்டமிடப்பட்டதை விட 10 நிமிடங்கள் தாமதமாக டிராகன் கிரேஸ் விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா மாலை 4:45 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய நேரப்படி சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா பிரிந்து கிளம்பியிருக்கு. ஓகேங்களா? அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இவரை பற்றி நம்ம டெய்லியும் பார்க்குறோம், கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து LIC-னுடைய புதிய நிர்வாக இயக்குநராக R துரைசாமி வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. மத்திய அரசுக்கு சொந்தமான இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் சொல்லுவாங்க LIC. இந்த நிறுவனத்துடைய தலைமைச் செயல் அதிகாரியாக R துரைசாமி வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் நியமனத்திற்கு பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை நியமன குழு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இவர் வந்து 2028 ஆண்டு ஆகஸ்ட் 28 அவர் 62 வயது 8 வரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவியில் இருப்பார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமோசா உள்ளிட்ட தின்பண்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சர்க்கரை அளவு வந்து பார்த்திங்கன்னா உள்ளடக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பேக் பண்ணி அதில் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லான்சென்ட் சர்வதேச நோய் பாதிப்பு தரவு மைய சார்பில் வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டு வெளியிடப்பட்ட உடல் பருமன் முன்னறிவிப்பு ஆய்வின்படி இந்தியாவில் அதிக எடை மற்றும் உடல் பருமன் உடைய பெரியவர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 2021 18 கோடியாக இருந்தது. வரும் 2050 இது 44.9 கோடியாக உயரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கணிச்சிருக்காங்க. அப்போது உலகில் அதிக உடல் பருமன் கொண்ட நாடுகளுடைய இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் அண்மையில் நடைபெற்ற 38வது தேசிய விளையாட்டு தொடக்க நிகழ்ச்சியில் ஃபிட் இந்தியா, அதாவது ஆரோக்கியமான இந்தியா அப்படின்ற பிரச்சாரத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். இது முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 38வது தேசிய விளையாட்டு தொடக்க போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் இந்தியா அப்படின்ற ஆரோக்கியமான இந்தியா அப்படின்ற பிரச்சாரத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து நடிகை சரோஜா தேவி வந்து பார்த்திங்கன்னா காலமாயிருக்காங்க. இவங்களுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 87. ஓகேங்களா? தமிழ் திரையுலகில் கன்னடத்து பைங்கிலி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. பழம்பெரும் நடிகை வந்து பார்த்திங்கன்னா காலமாயிருக்காங்க. இவங்களை பற்றி வந்து நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கணும். இல்லை திரைப்படத்துறையினால் கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி போன்ற அடைமொழிகளால் அழைக்கப்பட்டவர். திரைத்துறையில் 25 ஆண்டுகளுக்கு முன்னணி நட்சத்திரமாக ஜொலித்தவர். அதாவது ஹொன்னப்ப பாகவதர் கவி காளிதாஸாக நடித்து தயாரித்த மகாகவி காளிதாசா அப்படின்ற கன்னடத்து படத்தில் 1955 அறிமுகமாயிருக்காங்க. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இல்லறமே நல்லறம் அப்படின்ற படத்தில் சிறு வேடத்தின் மூலம் அறிமுகமாயிருக்காங்க. இவங்க 1965 கர்நாடக அரசால் அபிநய சரஸ்வதி அப்படின்ற விருதும், 1969 பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க. 1992 பத்மபூஷன் வாங்கியிருக்காங்க. தமிழக அரசின் கலைமாமணி விருதும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 1993 தமிழக அரசின் MGR விருது, 2001 ஆந்திர அரசின்
அதே என்டிஆர் தேசிய விருது, 2009 கர்நாடக அரசின் டாக்டர் ராஜ்குமார் வாழ்நாள் சாதனையாளர் விருது ஆகிய அனைத்து விருதுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டவர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி இதுமாதிரி கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேஷன் ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறை டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். ஜூன் 1ஆம் தேதி வந்து டெஸ்ட் பேஜ் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதோட ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.